ஹே வாட்ஸ்அப் கைஸ், காட் ஆஃப் வார் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஞாபகம் வர முதல் கேரக்டர் யாரு? கிரேட்டோஸ் தான். ஸோ கிரேட்டோஸ் கிரீக்லேருந்து நாஸ் போனார், இப்போதைக்கு நாஸ்லேருந்து எகிப்து போக போகிறாரு. அப்படின்னா அவர் ஒவ்வொரு யூனிவர்ஸ் அவர் மாறிக்கிட்டே இருக்காரு. பட் அங்கே மட்டும் மாறல, அவர் எக்கச்சக்கமான யூனிவர்ஸ் போயிருக்காரு. அண்ட் அவரோட ஈஸ்டர் எக்கச்சக்கமான கேம்ஸ்லையுமே காமிக்கப்பட்டிருக்கும். உண்மையில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காகவும் செம்ம ஃபன்னாகவும் இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கிரேட்டோஸை இந்த கேம்லலாம் செம்மையாக காமிச்சிருக்காங்கன்னு பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ வீடியோ சூப்பராக இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள். நம்பர் 1, ஆக்சுவலி இப்போ லேட்டஸ்ட் ரிலீஸ் ஆன கேம் தான் ஆஸ்ட்ரோ பிளேரூம். இப்போ கூட கேம் ஆஃப் தி இயர் வாங்குச்சுல, அந்த கேமில் சோனியோட எல்லா கேரக்டர்ஸையும் போட்டு தாக்கியிருப்பாங்க. நம்ம சோனியோட மிகப்பெரிய ஐபியான நம்ம காட் ஆஃப் விடுவாங்களா, காட் ஆஃபோட குட்டி ஈஸ்டர் காமிக்கப்பட்டிருக்கும் அந்த கேமில். இந்த கேமை நீங்கள் அந்த ஆஸ்ட்ரோ பாட் வந்து காட் ஆஃபோட ஸ்டார்டிங் பேஜை பார்க்குறமே காமிக்கப்பட்டிருக்கும். அதில் விளாட முடியாது, ஆனால் பார்த்துட்டு இருக்கோம் உட்காந்துக்கிட்டு செம்மையாக காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்டி ஈஸ்டருக்கு இருக்கும். அந்த டிவியில் இருக்க மாட்டார், நம்ம ஆஸ்ட்ரோ தான் இருக்கும். ஸோ அதை முதல் கொண்டு காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த கேமில் நீங்கள் ஒரு இடத்துல பார்க்கலாம், நம்ம கிரேட்டோஸும் அட்ரஸும் மீன் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அங்கே நீங்கள் போகலாம், பட் கிரேட்டோஸ் ஒரு மாதிரியே பார்ப்பார். யாரா இவன் என்னடா பண்ணிட்டா அப்படின்னு நம்ம கிரேட்டோஸ் நம்மள குடுகுன்னு பார்த்துருப்பீங்க. அங்கே நீங்கள் கிரேட்டோஸ் நம்ம அட்ரஸையும் பார்க்கலாம். மேலே செம்மையாக காமிக்கப்பட்டிருக்கும், செம்ம ஃபன்னாகவும் இருக்கும். மாடல் காம்பேக்ட் இந்த கேமில் எக்கச்சக்கமான வாடி நம்ம கிரேட்டோஸ் வந்துருப்பா. அந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி ஷவுகான் நான் வெளியூர்ந்து ஆளாக இருக்கிறேன் அப்படின்னு நம்ம கிரேட்டோஸ் இறக்கியிருப்பாரு அந்த டோர்னமெண்ட் ஆஃப் பவருக்கு. பட் நம்ம கிரேட்டோஸ் யார் வச்சு கேட்பாரு, தான் அப்பா வச்சு கேட்காத ஆள். ஸோ கிரேட்டோஸ் உள்ள போய் நம்ம ஷகோனி தோக்கடிச்சு அதுக்கப்புறம் நம்ம ரெட் அண்ட் ஃபியூஷன் மூலியமாக அவரோட யூனிவர்ஸுக்கு அவர் திருப்பி பொறுமை காமிக்கப்பட்டிருக்கும். பட் வந்த அந்த குட்டி கேம் பிளேயில் அவர் பயங்கரமாக காமிக்கப்பட்டிருக்கும். ஆக்சுவலி இந்த டைமில் வந்து காட் ஆஃப் வார் 3 கப்பர் தான், காட் ஆஃப் வார் 3 கப்பு தான் இது நடக்க காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ எல்லா வெப்பன்ஸும் யூஸ் பண்ணுவார். அண்ட் நம்ம கிரேட்டோஸோட பிரிட்டாலிட்டி ஃபெடாலிட்டி எல்லாமே பயங்கரமாக இருக்கும் கைஸ். நீங்கள் எல்லா வெப்பனும் யூஸ் பண்ணலாம், செம்மையாக காமிக்கப்பட்டிருக்கும். ஃபைட்லாம் அப்படி அவங்க செதுக்கியிருப்பாங்க. பட் இது இப்போதைக்கு ஒன்லி பிளே ஸ்டேஷன் மட்டும்தான், அவங்களால பிசியில் வர முடியாது. பட் அப்போதைக்கு செம்மையாக காமிக்கப்பட்டிருக்கும், தூக்கி போட்டு மிதிப்பார். அண்ட் ஃபெடலிட்டிலாம் பயங்கரம் காமிக்கப்பட்டிருக்கும் கைஸ். இந்த கேம் ஆசமாக காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் ஹெவன்லி சார்ட் இந்த கேம் எக்ஸாக்டாக நீங்கள் காட் ஆஃப் வார் ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ் கேம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இந்த கேம் காமிக்கப்பட்டிருக்கும். அந்த கேமில் காட் ஆஃப் வார் ஈஸ்டர்லாம் எப்படி அந்த கேமே காட் ஆஃப் வாரை இன்ஸ்பயர் பண்ண காமிக்கப்பட்டிருக்கும். அந்த வேலை நீங்கள் டீல நீங்கள் காய விளையாடுவீங்க. அப்போ செகண்டாக இருக்கும் போது ஒரு சப்போர்ட்டிகேட்டாக இருக்கும் போது இப்போ நீங்கள் அந்த ஈஸ்டரை பார்க்கலாம், ஒரு ட்ராஃபி அன்லாக் ஆகும். அப்போ நீங்கள் எக்கச்சக்கமான ஆர்மர்லாம் அந்த இடத்துல இருக்கும். அங்கே நீங்கள் குட்டியை நம்ம கிரேட்டோஸோட காட் ஆர்மரை பார்க்கலாம். அங்கே நம்ம பிளேட்ஸ் ஆஃப் அத்தனை வைக்கப்பட்டிருக்கோம். செம்மையாக இருக்கும் பார்க்கவே ஆர்மரு. பட் இதை அவங்க போட்டுக்க முடியாது. அந்த ஆர்மர் அவங்க குட்டி ஈஸ்டர் வச்சுருப்பாங்க. உண்மையிலே செம்மையாக காமிக்கப்பட்டிருங்க ஐஸ். அண்ட் Fortnite இவங்க எல்லா கேமையுமே தூக்கி போட்டு மிதிப்பாங்க. எல்லாம் பெரிய பெரிய அந்த ஃபனிஸோட ஐபியை வச்சு இவங்க கன்ஃபார்ம் கேமில் விடுவாங்க. இப்போ கூட சூப்பர் விட்டாங்க. அந்த வேலை நம்ம காட் ஆஃப் வார் 2018 அந்த கேமை ட்ரிபியூட் கொடுக்குற வகையில் நம்ம கிரேட்டோஸை ஒரு பிளேபிள் கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. கொய்யால் பண்ணாத அலுமே கிடையாது. உண்மையிலே ஃபேன்ஸ் இவரை வச்சு பயங்கர அலுமை பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இந்த கேமில் ஷீல்டை கிளைடராக யூஸ் பண்ணலாம். அண்ட் மிமிரை பேக்கப்பாக யூஸ் பண்ணலாம், அந்த பேக்கப்பாக யூஸ் பண்ணலாம். அண்ட் கிரேட்டோஸ் சுடுவாருங்க. கிரேட்டோஸ் கையெல்லாம் வச்சுக்க மாட்டார், அவர் அந்த ஆக்சஸ் பண்ண மாட்டார், அவர் சுடுவார். செம்மையாக காமிக்கப்பட்டிருக்கும். கிரேட்டோஸ் தனியாக ஒரு பண்டில் ஒதுக்கப்பட்டிருக்கும். அந்த பண்டில் எக்கச்சக்கமான எமோட்டு கிரேட்டோஸை வச்சு செஞ்சுருப்பாங்க பிளேயர்ஸ்லாம். அந்தளவுக்கு செம்மையாக காமிக்கப்பட்டிருக்கும். பட் இது ரொம்ப நாளைக்கு நீடிக்கலை, இந்த சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. அந்த ஒரு ஷார்ட் பீரியட் மட்டும் காமிக்கப்பட்டிருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து உங்களால் விளையாட முடியுது கேரக்டர். அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணிட்டேங்க, ஏன்னு தெரியல. பட் அந்த கொஞ்சம் காலங்கள் ஃபேன்ஸ் செம்ம என்ஜாய்ஃபுல்லாக விளையாண்டாங்க. நானும் விளையாண்டேன், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. உண்மையை அழைச்சி விளையாடும் போது உண்மையாக செம்மையாக காமிக்கப்பட்டிருக்கும். அதுவுமே செக் பண்ணி பாருங்கள். நம்ம கிரேட்டோஸ் எக்கச்சக்கமான பாஸ் ஃபைட்டை லெஃப்ட் ஹேண்டில் ஹேண்டில் பண்ணுவார். பட் அவரே பாஸ் ஃபைட்டாக ஆனால் அந்த கேம் தான் ஷவுல் நைட். இந்த கேமில் நம்ம கிரேட்டோஸ் ஒரு பாஸ் ஃபைட்டாக வந்திருப்பார். இவர் ஆப்ஷன் பாஸ் ஃபைட்டை தான் நீங்கள் வேணா விளையாண்டுக்கலாம். கிரேட்டோஸ் வழி மாதிரி இங்கே வந்திருப்பார். அப்போ நம்ம ஷவுல் நைட்டை பார்க்க அவர் கேட்டிருப்பார், கொய்யால நீ வந்து அத்தினாவோட அந்த யூஸ் தான் அப்படின்னு சொல்லி அவரோட ஃபைட்டுக்கு போயிருப்பார். பட் ஷவுல் நைட் அவரோட வெறும் ஷவுலை வச்சு கொய்யால எத்தனை பேரை கொண்ட கிரேட்டோஸை கொண்டிருப்பார். ஆக்சுவலி இந்த கேமில் உங்களுக்கு இந்த பாஸ் ஃபைட் 2 வாட்டி நடக்கும். மொத்தம் 2 ரவுண்ட் இருக்கும், ஒன்று கீழே ஒன்று மேலே. அண்ட் 2 வாட்டி நம்ம ஷவுல் நைட் நம்ம கிரேட்டோஸை போட்டு பொந்த கட்டி இருப்பார். உண்மையிலே பார்க்கவே பாவமாக இருக்கும். ஆக்சுவலி இந்த இவ்வளோ பெரிய ஈஸ்டர்லேயே நம்ம கிரேட்டோஸை வில்லனாக காமிச்ச ஒரே ஒரு கேம் இது மட்டும்தான். அதுவுமே பின்னாடி கிரேட்டோஸோட தீமோட அந்த 2D தீம் வந்து பிளே ஆகும்போது உண்மையிலே செம்மையாக காமிக்கப்பட்டிருக்குங்க, செம்மையாக இருக்கும். ஷவுல் நைட் எக்ஸ்ட்ரா அப்டேட் ஆவார். அவர் கிட்ட தோக்கடிக்க அந்த ஷவுல் நைட்டில் நெருப்புலாம் வராமே காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ தோக்கடிக்க சில மிஷினை முடிச்சா நீங்கள் வராமே காமிக்கப்பட்டிருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் அதை விடுங்கடா அப்படின்னு அவர் முக்காடை போட்டு ஓடிடுவார். பட் இந்த ஃபைட் உண்மையிலே செம்மையாக இருக்கும். அண்ட் 2Dயில் காமிச்சிருப்பாங்க கிரேட்டோஸை. உண்மையிலே பார்க்கவும் செம்மையாக இருக்கும் கைஸ். அண்ட் பெஸ்ட் ஜாம்பி
சர்வைவல் கேம் தான் டேஸ் கான். இது ஆடாமல் யாருமே இருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் இதில் ஜானர் ஆடுவீங்க. இந்த கேரக்டர் ஜாம்பிக்கு தப்பிக்க கன்ஃபார்ம் யூஸ் பண்ணுற ஒரே ஒரு வெஹிக்கல் பைக்கு தான். ஸோ அவர் மோட்டார் சைக்கிள் யூஸ் பண்ணி தப்பிப்பார். பட் இந்த கேம் நீங்கள் அந்த மோட்டர் சைக்கிளை அப்கிரேட் பண்ணலாம் அண்ட் மாடிஃபை பண்ணலாம், எல்லாமே நீங்கள் பண்ணலாம். அந்த வகையில் நீங்கள் இந்த கேமில் எக்கச்சக்கமான சோனியோட நைபிஸ் யூஸ் பண்ணலாம். பட் இந்த கேமில் நீங்கள் கேட்டஸோட அந்த ஒமேகா சிம்பிள் யூஸ் பண்ணலாம். காட் ஆஃப் வாரில் காமிக்கப்பட்ட ஒமேகா சிம்பிள் அந்த ஐகானிக் சிம்பிளை நீங்கள் உங்கள் பைக்கோட ஃப்ரெண்டில் ஓட்ட வைக்கலாம். உங்களோட செம்மையை காமிக்கப்பட்டிருக்கும். அதை போட்டு நீங்கள் போனிங்க வச்சுக்கலாம். எத்தனை ஜாம்பி வந்தாலும் சமாளிப்பாண்டா அப்படின்னு உங்களுக்கு ஒரு தைரியம் நிச்சயமாக வரும் கைஸ். அண்ட் அந்த வகையில் நீங்கள் அந்த போடப்பட்டிருக்கும். ஒரு டேட்டுமே தான் இருக்கும், பெருசாக இஷ்டம் கிடையாது. பட் குட்டியாக மைண்டிட்டு அழகாக வச்சுருப்பாங்க, நீங்கள் நல்லா பார்க்கலாம். அந்த நம்ம காட் ஆஃப் வாரோட சிம்பிள் போடப்பட்டிருக்கும். அந்த ஃப்ரெண்ட் இதில் அந்த பெட்ரோல் ஊற்றுவோம் அங்கே போடப்பட்டிருக்கும். உண்மையிலே செம்மையை காமிக்கப்பட்டிருக்கும். அந்த ஃபேமஸ் கேம் தான் கோஸ்ட் ஆஃப் சுஷிமா. அந்த கேமில் நீங்கள் காட் ஆஃப் வார் ஈஸ்டர்கை பார்க்கலாம். ஈகே ஐலாண்டில் நீங்கள் வெஸ்ட் கோஸ்ட் போனீங்கன்னா அங்கே ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்தில் ஒரு ஆக்ஸும் ஒரு ஹேண்ட் பிரிண்ட் இருக்கும். ஆக்ஸு ஹேண்ட் பிரிண்ட்டு அப்போ கிரெடோஸான ஸோ கிட்ட ஒரு குட்டி ஈஸ்டர்காக வச்சுருப்பாங்க. அங்கே கிட்டே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷைன் ஆஃப் ஆஷ்னு ஒரு அன்லாக் ஆகும். அப்போ அவங்களோட சக்காய்க்கில் அந்த ஆர்மர் வந்து அப்படியே கிரெடோஸ் ஆர்மர் மாடப்படும். அந்த ஆர்மர் பார்க்கவே பயங்கரமாக இருக்கும். நீங்கள் அந்த ஆர்மர் போட்டு போனி வச்சுங்களே மனுஷன் ஒரு கெத்து திமுறு அப்படின்னு உண்மையிலே காமிக்கப்பட்டிருக்கும். அந்த ஆர்மர் செம்மையை காமிக்கப்பட்டிருக்கும் கைஸ். அது முன்னாடி உள்ளே போனீங்கன்னா அவங்க ஒரு குடியில் லெட்டருமே இருக்கும். அப்பாவும் பையனும் பழி வாங்க இருக்காங்க, சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு போடப்பட்டிருக்கும். உண்மையிலே செம்மையை காமிக்கப்பட்டிருக்கும். இந்த கிளான் ஃபுல்லாகவே இந்த மொத்த ஆர்மருமே அப்படி காட் ஆஃப் தீமுக்கு மாறும். உண்மையிலே செம்மையை காமிக்கப்பட்டிருக்கும். ஒரு குட்டி ஸ்டக்காக வச்சுருப்பாங்க. அண்ட் ஆரிசான் ஃபார்பன் வெஸ்ட் உண்மையில ஒரு செம்ம கேம், ஒரு செம்ம ஆர்பிஜி கேம். அண்ட் இந்த கேம் நீங்கள் மவுண்டைன் சைடு போனீங்கன்னா அங்கே டுடும் ஆஃப் வார்னு இருக்கும். அங்கே நீங்கள் கிட்ஸோட டுடும் ஆஃப் உடன் டுபை பார்க்கலாம். அவரோட உடன் டுடுமை வச்சுருப்பாங்க, குட்டி பொம்மை இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஸ்கூல் பஸ் இருக்கும், அங்கே போனீங்கன்னா அங்கே நீங்கள் டுடும் ஆஃப் யூத்தை பார்க்கலாம். அங்கே நம்ம அட்ரேஸ் இருப்பார். கொஞ்சம் நம்ம அட்ரேஸை சின்ன பையன் நினச்சிட்டாங்களோ, அதான் ஸ்கூல் போக நினைக்கிறேன். ஸ்கூல் பஸ்ஸுக்கு போய் நீங்கள் டுடும் ஆஃப் யூத்தை பார்க்கலாம். அங்கே நீங்கள் அட்ரஸ் பொம்மையை பார்க்கலாம். அண்ட் இது ரெண்டு கனெக்ட் பண்ணி உங்களுக்கு டுடும் ஆஃப் பிரதர்ஹுட் அப்படின்னு ஒரு அன்லாக் ஆகும். அது மூலியம் உங்களால் அந்த எலியோ அந்த கேரக்டருக்கு உங்கள் கண்ணில் வந்து கேட்ஸோட அந்த வடுவை கொண்டு வரலாம், அந்த ரெட் சிம்பிளை கொண்டு வரலாம். உண்மையிலே செம்மையை காமிக்கப்பட்டிருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இதை தேடிட்டு போயிருப்பாங்க. வெறும் அந்த டேட்டாட்டுக்கு மட்டும் நீங்கள் இந்த எல்லா விதமான பொம்மையுமே கலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மூஞ்சில் ஒரு வடு விழுகப்படப்பட்டிருக்கும். நம்ம கேட்ஸோட ஐகானிக் அந்த வேர்டு காமிக்கப்பட்டிருக்கும். அதை வச்சு நீங்கள் விளையாடவும் செய்யலாம். அண்ட் அதுக்கு நிறைய பேர் தேடி பார்த்துருக்காங்க. அண்ட் நிறைய பேர் கிடச்சவும் செஞ்சுருக்கு. பட் நான் தேடி பார்த்தா எனக்கு கிடைக்கவே இல்லை. பட் பார்ப்ப வயசுலமே எனக்கு கன்ஃபார்ம் இந்த கேமில் சூப்பராக காமிக்கப்பட்டிருக்கும். இந்த மாதிரி நம்ம கிட்டோஸ் எக்கச்சக்கமான கேமில் காமிக்கப்பட்டிருக்காரு. பட் எல்லாம் குட்டி கேமிஸாக காமிக்கப்பட்டிருக்கும். ஏன்னா எல்லா கேம்ஸுக்கும் அடித்தல போடுறது இந்த கேரக்டர் தான். ஸோ அந்த வகையில் அவருக்கு நிறைய கேமி கொடுத்துருக்காரு. பட் நான் சொன்ன இந்த 8ல் உங்களுக்கு எது ஃபேவரட்டாக இருந்துச்சு அண்ட் எந்த கேமியும் சூப்பராக இருந்துச்சு மறக்காம பண்ணுங்க. நான் உங்களை ஒரு ஆசம் பார்க்குறேன். அண்டில் பாய்.